வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிஎம் கிசான் 21வது தவணை தொகை எப்பொழுது உங்களுக்கு வழங்க போகிறாங்க, யார் யார் தகுதியானவர்கள், அதன் நிலை எவ்வாறு சரிபார்க்கப்படுகிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நான் இப்போ உங்களுக்காகவே சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவில் ஃபோட்டோ இல்லை, தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க, எல்லோருமே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டில் நிறைய ஸ்கீம் அப்டேட்டுகள் தொடர்ந்து வரிசையாக கொடுத்துட்டு வராங்க. அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது 2025 இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, பிஎம் கிசானுடைய 21வது தவணை 22,000 ரூபாய் தீபாவளிக்கு முன்னாடியே வெளியிடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ இது வராமல் போனது இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 21வது தவணை தொகை எப்பொழுது வழங்கப்படும், இந்த மாதம் நவம்பர் முதல் வாரத்தில் வழங்கும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ 2வது வாரமும் நடக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 14 அன்னைக்கு வெளியாகும் என்று சில எதிர்பார்ப்புகள் வந்துட்டுருக்குங்க. இந்த தவணை தொகையை பெறணும். அதே போல் கேஒய்சி அப்டேட் எல்லாம் கரெக்டாக முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை வரப்போகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோவை தொடர்ந்து தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷனாக நான் சொல்லியிருக்கேன். பிஎம் கிசானுடைய 21வது தவணை 2,000 ரூபாய் நவம்பர்லேயே வருகிறதுங்க. யாருக்கு பணம் கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்திய விவசாயிகளுக்கான மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் 21வது தவணை விரைவில் வர இருக்கிறதுங்க. நாடு முழுவதும் இதற்காக மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை எப்பொழுது வெளியாகும் என்று. ஸோ கிட்டத்தட்ட 9 மில்லியன் பீப்புள்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஸோ பீகார் தேர்தல் காரணமாக இந்த விடுப்பில் காலதாமதம் என்று கூறப்பட்ட நிலையில் அடுத்த வாரம் வெளியாகலாம் என்று கூறப்படுகிறதுங்க. விவசாயிகள் நலனுக்காக 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் தொடங்கப்பட்ட பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் நிதி உதவிகள் 3 சம தவணைகளில் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு 4 மாதத்திற்கும் 2,000 விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இதுவரை 20 தவணைகள் இந்த உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ள நிலையில் கடைசியாக பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் 2ஆம் தேதி 20வது தவணையை வாரணாசியில் வெளியிட்டார். பிஎம் கிசான் இந்த 21வது தவணை எப்பொழுது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு விவசாய பெருமக்கள் மத்தியில் இருக்குது. இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகையை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இகேஒய்சி, ஓடிபி, பயோமெட்ரிக் எல்லாமே சரி பார்த்தா மட்டும்தான் 21வது தவணை தொகையை உங்களால் பெற முடியும். ஸோ பிஎம் கிசானுடைய பயனாளி விவசாயிகளாக நீங்கள் அப்படின்றால் உங்களுக்கு ஒரு முக்கியமான நற்செய்தி. பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் தொடர்பாக நாடு முழுவதும் பரவி வரும் வதந்திகள் மற்றும் தவறான தகவல்களுக்கு மத்தியில் அரசு ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்துள்ளது. சமூக ஊடகங்கள் மற்றும் பிற தளங்களில் பரவும் பரவாத செய்திகளால் குழப்பமடைந்த விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்த அரசாங்கம் அதனுடைய அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. இந்த அறிவிப்பின் மூலம் மத்திய அரசு தவறான கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளியும் வைத்திருக்கு. இந்த திட்டத்தின் சலுகைகள் இப்பொழுது கடுமையான விதியின் கீழ் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ 21வது தவணை தொகையை பெறணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆதார், ஓடிபி என்ன சரி பார்த்துக்கணும், வங்கி விவரங்கள் எல்லாமே சரி பார்த்துக்கணும், ஐஎஃப்எஸ்சி மற்றும் ஆதார் சிட்டிங் முறை முடிந்த உள்ள கணக்காக இருக்க வேண்டும். நிலப்பதிவேட்டை புதுப்பித்த நிலையில் வைத்திருப்பவர் கண்டிப்பாக பெயரில் பிழைகள் இல்லாமல் வைத்திருக்கணும். ஆதார் எண்ணிலிருந்து இகேஒய்சி, பயோமெட்ரிக், ஓடிபி சரிபார்ப்பை செய்துள்ளீர்களா, அதையும் நீங்கள் பண்ணிக்கணுங்க. இதெல்லாமே நீங்கள் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருங்காலங்களில் உங்களால் ப்ராசஸே பண்ண முடியும் 2,000 ரூபாயை. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிஎம் கிசான் 21வது தவணை தொகை எப்பொழுது உங்களுக்கு வழங்க போகிறாங்க, யார் யார் தகுதியானவர்கள், அதன் நிலை எவ்வாறு சரிபார்க்கப்படுகிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நான் இப்போ
உங்களுக்காகவே சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவில் ஃபோட்டோ இல்லை, தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க, எல்லோருமே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டில் நிறைய ஸ்கீம் அப்டேட்டுகள் தொடர்ந்து வரிசையாக கொடுத்துட்டு வராங்க. அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது 2025 இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, பிஎம் கிசானுடைய 21வது தவணை 22,000 ரூபாய் தீபாவளிக்கு முன்னாடியே வெளியிடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ இது வராமல் போனது இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 21வது தவணை தொகை எப்பொழுது வழங்கப்படும், இந்த மாதம் நவம்பர் முதல் வாரத்தில் வழங்கும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ 2வது வாரமும் நடக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 14 அன்னைக்கு வெளியாகும் என்று சில எதிர்பார்ப்புகள் வந்துட்டுருக்குங்க. இந்த தவணை தொகையை பெறணும். அதே போல் கேஒய்சி அப்டேட் எல்லாம் கரெக்டாக முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை வரப்போகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோவை தொடர்ந்து தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷனாக நான் சொல்லியிருக்கேன். பிஎம் கிசானுடைய 21வது தவணை 2,000 ரூபாய் நவம்பர்லேயே வருகிறதுங்க. யாருக்கு பணம் கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்திய விவசாயிகளுக்கான மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 21வது தவணை விரைவில் வர இருக்கிறதுங்க. நாடு முழுவதும் இதற்காக மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை எப்பொழுது வெளியாகும் என்று. ஸோ கிட்டத்தட்ட 9 மில்லியன் பீப்புள்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஸோ பீகார் தேர்தல் காரணமாக இந்த விடுப்பில் காலதாமதம் என்று கூறப்பட்ட நிலையில் அடுத்த வாரம் வெளியாகலாம் என்று கூறப்படுகிறதுங்க. விவசாயிகள் நலனுக்காக 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் தொடங்கப்பட்ட பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் நிதி உதவிகள் 3 சம தவணைகளில் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு 4 மாதத்திற்கும் 2,000 விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இதுவரை 20 தவணைகள் இந்த உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ள நிலையில் கடைசியாக பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் 2ஆம் தேதி 20வது தவணையை வாரணாசியில் வெளியிட்டார். பிஎம் கிசான் இந்த 21வது தவணை எப்பொழுது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு விவசாய பெருமக்கள் மத்தியில் இருக்குது. இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகையை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இகேஒய்சி, ஓடிபி, பயோமெட்ரிக் எல்லாமே சரி பார்த்தா மட்டும்தான் 21வது தவணை தொகையை உங்களால் பெற முடியும். ஸோ பிஎம் கிசானுடைய பயனாளி விவசாயிகளாக நீங்கள் அப்படின்றால் உங்களுக்கு ஒரு முக்கியமான நற்செய்தி. பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் தொடர்பாக நாடு முழுவதும் பரவி வரும் வதந்திகள் மற்றும் தவறான தகவல்களுக்கு மத்தியில் அரசு ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்துள்ளது. சமூக ஊடகங்கள் மற்றும் பிற தளங்களில் பரவும் பரவாத செய்திகளால் குழப்பமடைந்த விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்த அரசாங்கம் அதனுடைய அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. இந்த அறிவிப்பின் மூலம் மத்திய அரசு தவறான கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளியும் வைத்திருக்கு. இந்த திட்டத்தின் சலுகைகள் இப்பொழுது கடுமையான விதியின் கீழ் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ 21வது தவணை தொகையை பெறணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆதார், ஓடிபி என்ன சரி பார்த்துக்கணும், வங்கி விவரங்கள் எல்லாமே சரி பார்த்தணும், ஐஎஃப்எஸ்சி மற்றும் ஆதார் சிட்டிங் முறை உள்ள கணக்காக இருக்க வேண்டும். நிலப்பதிவேட்டை புதுப்பித்த நிலையில் வைத்திருப்பவர் கண்டிப்பாக பெயரில் பிழைகள் இல்லாமல் வைத்திருக்கணும். ஆதார் எண்ணிலிருந்து இகேஒய்சி, பயோமெட்ரிக், ஓடிபி சரிபார்ப்பை செய்துள்ளீர்களா அதையும் நீங்கள் பண்ணிக்கணுங்க. இதெல்லாமே நீங்கள் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருங்காலங்களில் உங்களால் ப்ராசஸே பண்ண முடியும் 2,000 ரூபாயை. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.